திருட்டு கூட்டங்கிறேன் நான், திருட்டு கூட்டம். இது எவ்வளவு பெரிய ஹிந்து விரோத தீய சர்க்கார்னா முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாங்கிறான். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேகர் பாபு பேச்சு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு, வர வர பைத்தியமாயிடுச்சு. நீ உனக்கு 26 மே மாதம் இந்த அயோக்கியத்துறைக்கு அறநிலைத்துறைக்கு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்கா புதுநிலைப்பட்டி கிராமத்தில் இருக்கிற கண்ணுடைய ஐயனார் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செஞ்சேன். அப்போது தொடர்ந்து ஒரு மாதமாகவே ஒரு பிரச்சனை இங்கு எழுப்பப்பட்டு வருகிறது. என்னன்னு சொன்னால், இந்த கோவில் அறநிலைத்துறையின் கீழ் வந்துருச்சு அப்படின்னு அறநிலைத்துறை அதிகாரிகள் கிளைம் பண்ணாங்க. ஆனால் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் எப்பொழுது இந்த கோவில் அறநிலைத்துறையின் கீழ் வந்ததுன்னு ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதுக்கு 20/3/2025 போட்ட மனுவுக்கு 1/4/25 என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐட்டம் நம்பர் 2, அருள்மிகு கண்ணுடைய ஐயனார் கோவில் அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டது எப்போது என்பதை தகவல் தெரிவிக்கவும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க கொடுத்துருக்கிற பதில், இவ்வலுவலகத்தில் தகவல் இல்லை என்ற விவரம் தெரிவித்து கொள்ளப்படுகிறது. ஆக இந்த மார்ச் மாதம் இவங்க பெட்டிஷன் போட்டது, அதுக்கு வந்த பதில்லையே எங்கள் ரெக்கார்டு படி இல்லைங்கண்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரை இது அறநிலைத்துறையில் இல்லை, ஆனால் இப்போ இதை அறநிலைத்துறையில் கொண்டு வந்ததாக அறநிலைத்துறை நிர்வாகம் நாடகம் போடுது. அந்த நாடகத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா, முதலமைச்சர் அலுவலகத்தில் வந்து எனக்கு வந்திருக்கிற தகவல் படி ஜூனியர் பிஏவாக இருக்கிற இந்த ஊரை சேர்ந்த காசிநாதன் என்கின்ற ஒரு தனிநபர், அந்த தனிநபரின் இன்ஃப்ளூயன்ஸ்னாலையா தூண்டுதல்னாலையா மிரட்டல்னாலையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தனிநபரின் தூண்டுதலின் பேரில் இங்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் கோவில், இந்த கோவில் அறநிலைத்துறை ஏன் அபகரிக்க வேண்டும்? ஏனென்றால் அறநிலையத்துறை ஒரு கோவிலில் நுழைஞ்சாலே ஆம பூந்த வீடு மாதிரி தான். உங்களுக்கு நான் 2018 ஹிந்து டெம்பிள் ரெக்ளைம் மூமெண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து பல விஷயங்கள் இது தொடர்பாக போராடி கொண்டு இருக்கேன். இங்கே நம்ம புதுக்கோட்டை டவுனில் தடிகொண்ட ஐயனார் கோவில்னு இருக்குது. அந்த தடிகொண்ட ஐயனார் கோவிலோட இடம் 5 ஏக்கருக்கு மேற்பட்டது. சிட்டி லிமிட்டுக்குள்ளே 25 கோடிக்கு மேலே உள்ள நிலத்தை பராதீனப்படுத்தினாங்க. உடனே நான் அங்கே போய் நான் வந்து திக்கற்றவருக்கு தெய்வமே துணை, ஹெச் ராஜா கையில் அதிகாரம் இல்லை, ஆனால் ஒன்றே 30 நாள் காத்திருப்பேன். 30 நாளுக்குள்ளே அந்த பராதீனப்படுத்தப்பட்ட இடம் கோவிலுக்கு திருப்பி தரலைன்னா நான் அந்த சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் முன்னாடியும் கலெக்டரேட்டுக்கு முன்னாடியும் இதுக்கு காரணமாக இருந்தவர்கள் குடும்பத்தோடு நாசமாக போகட்டும்னு மண்ணை வாரி தூத்துவேன். அது தவிர என்னால் என்ன பண்ண முடியும்? நான் எங்கையில் என்ன அரசாங்கமாக இருக்குது, அல்லேலியா பாபு மாதிரியா அதிகாரம் பெற்றவன் இல்லைனா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது 30 நாளில் அன்றைக்கி உடனே கலெக்டர் பேசி நான் 30 நாளில் அதை ஐ வில் ரிட்டர்ன் இட் பேக்னு சொன்னார். ஆகவே அந்த மாதிரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலாக அறநிலைத்துறை கையகப்படுத்துகின்ற ஒரு துர்பழக்கம் தமிழகத்தில் இருந்து வருகிறது. இது ஏன் நான் துர்பழக்கம்னு சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸு, ஒரு கோவிலை ஒரு நிலையில் அரசாங்கம் எடுத்துக்கொண்டால் குறைந்தது அந்த நிலையிலாவது அந்த கோவிலை பராமரிக்க வேண்டும் அறநிலைத்துறை. ஆனால் அந்த மாதிரி இதுவரை நடந்திருக்கா? நீங்கள் 2021 சுவோமோட்டோ கேஸ், அந்த சுவோமோட்டோ கேஸில் அரசு தரப்பிலிருந்து அறநிலைத்துறை வழக்கறிஞர் கார்த்திகேயன் வந்து இது போட்டிருக்காரு அஃபிடவிட்டு. அந்த அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்காரு? தமிழகத்தில் அவங்க சொன்னது இது அண்டர் ஸ்டேட்மெண்ட்டு தான், இருந்தாலும் நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். ஏன்னா நீதிமன்றத்தில் போட்ட பிரமாண பத்திரம் அதில் என்ன சொல்கிறாரு? 900க்கும் மேற்பட்ட கோவில்கள் டோட்டலி டைலாபிடேட்டட், அதே மாதிரி ஈக்குவல் நம்பர் பார்ஷியலி டைலாபிடேட்டட். என்னோட பேசிக் கொஸ்டின் அரசாங்கத்திற்கு, இந்து அறம் அழிக்கின்ற அறநிலையத்துறை
அதுக்கு நான் கேட்குறேன், ஒரு கோவிலை நீங்கள் கையகப்படுத்தி இருந்தால் குறைஞ்சபட்சம் அதே நிலையில் அதை மெயின்டைன் பண்ணணுமா இல்லையா? ஆனால் நீங்களே கிட்டத்தட்ட 1800க்கு மேற்பட்ட கோவில்கள் ஒன்று டோட்டலி டெவலப்பிட்டட் ஆர் பார்ஷியலி டெவலப்பிட்டட்னு அஃபிடவிட் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? ஒரு சர்ச்சையோ மாஸ்கையோ இந்த மாதிரி நீங்கள் கையகப்படுத்தி அழிய விடுவீங்களா? அப்படின்னா அன்னிலேருந்து இன்னும் வேறு அறநிலைத்துறை வேலை பார்த்த அத்தனை பேரையும் ஜெயிலில் போடுங்கிறேன். நான் அவன் சொத்துக்களை ஜப்தி பண்ணுங்க, அந்த 1900 கோவிலை ரினோவேட் பண்ணுங்க. என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? ஹிந்து விரோத தீய சக்திகள் இங்கே ஒரு நபரோட ஊர் மக்கள் பூரா சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்காங்க. ஒரு நபரோட தூண்டுதலில் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்தால் பெரிய ஆளா? அதுக்கு ஜேசி ஏசி எல்லோரும் அடி பண்ணுவீங்களா? ஏன்னா உங்கள் டிபார்ட்மெண்டைய ஆர்டிஐ பெட்டிஷன் இருக்குது எங்கிட்ட. நீங்கள் மார்ச் மாதம் வரைக்கும் இது அறநிலைத்துறையில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஆர்டிஐயில் பெட்டிஷனில் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி நுழையலாம்? ஏன்னா இந்த அறநிலைத்துறை கோவிலை இவங்க கையில் இருந்தால் என்ன ஆகும், அதுவே தனியார் கையில் இருந்தால் என்ன ஆகும்? நான் தமிழ்நாட்டில் 100க்கு மேற்பட்ட கோவில்களுக்கு போய்த்தான் அந்த அமைப்பே ஆரம்பித்தேன். நீங்கள் பார்த்தா நம்ம இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே ஒரு கிருஷ்ணன் கோயில்னு இருக்குது, ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு கிருஷ்ணன் கோயில் உண்டு. இது இதில் திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்குது, இப்போ தென்காசி. அங்கே அந்த கிருஷ்ணன் கோவிலில் வயல்காட்டு ஆஞ்சநேயர் கோவில்னு ஒன்று இருக்குது, நஞ்ச வயல்லே ஆஞ்சநேயர் கோவில். அது 2003க்கு முன்னாடி அறநிலைத்துறை கையகப்படுத்தியது, அபகரித்தது சரியான வார்த்தை. அவர் கையகப்படுத்திய பிறகு டிபார்ட்மெண்டலி வழக்கு தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டு வரப்போய் அந்த பரம்பரை தர்மகர்த்தாக்கள் தங்களை மீண்டும் தர்மகர்த்தாவாக சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அவங்க, நான் போனது 19லேயே போயிருந்தேன்னா, அப்போது நீங்கள் கோவிலுக்கு வரணுன்னாங்க. கோவிலுக்கு போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த கோவிலுக்கு எங்கள்கிட்ட நிர்வாகம் வந்த பிறகு 3 வருஷத்தில் 3,10,00,000 டெபாசிட் இருக்குது. ஆனால் உற்சவம் நடத்துகிறதுக்கு அந்த டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு ஆண்டுக்கு 25 லட்சம் வருது, 8%. அந்த டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டை உற்சவத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, நீ வசூல் பண்ணி நடத்துன்னு அறநிலைத்துறை அதிகாரிகள், அதாவது நிர்வாகம் இருக்கிறது பரம்பரை தர்மகர்த்தா, இருந்தாலும் அறநிலைத்துறை உள்ளே இருக்குது. அதனால் அவங்க என்ன சொல்கிறான், நான் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் தர மாட்டேன், அது டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் டெபாசிட் ஆகிருக்கு. இது எல்லாமே நான் நேரடியாக கண்டது. அப்போது எவ்வளவு டெபாசிட் இருக்குதுன்னு கேட்டேன். 3,10,00,000. எத்தனை வருஷத்தில்? இந்த 3 வருஷத்தில். அரசாங்கம் கையில் எத்தனை வருஷம் இருந்தது? 15 வருஷம் இருந்தது. அந்த 15 வருஷத்தில் நீங்கள் வாங்கிக்கும் பொழுது இப்போ எவ்வளோ டெபாசிட் கொடுத்தாங்கன்னு கேட்டேன். நில். நீங்கள் ப்ரைவேட்டு நிர்வாகத்தில் 3 வருஷத்தில் 3,10,00,000 டெபாசிட், வெறும் உண்டியல் காசு டெபாசிட்டாக இருக்குது. ஆனால் அரசாங்க கையில், அறநிலைத்துறை கையில் 15 வருஷம் இருந்த பொழுது டெபாசிட் எவ்வளவு? நில். இவங்க எவ்வளவு செலவோ அவ்வளவுக்கு மட்டும் வரவு கணக்கு காட்டுறது. திருட்டு கூட்டங்கிறேன் நான், திருட்டு கூட்டம். நான் நேராக போய் பார்த்துருக்கேன். அவங்க சொன்னதுனால அதை சொல்கிறேன் நான். இங்கே இல்லைன்னா நிரூபிக்க சொல்லுங்கள். இந்த அல்லேலியா பாபு இது எவ்வளோ பெரிய ஹிந்து விரோத தீய சர்க்கார்னா, முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாங்கிறான். எவ்வளோ பெரிய மோசடி பேர்வழிகள், ஹிந்து விரோதிகள். அவுரங்கசீப் ஆட்சி இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில். ஏன் முருகன் மாநாடு நடத்தப்படாத? அந்த மாதிரி இந்த கோவிலை அபகரிக்க திட்டமிடுகிறார்கள். இது தப்பு. உங்களுக்கு என்ன அதிகாரம் வந்தது? போய் ஒரு சர்ச்சை கையகப்படுத்துங்க, ஒரு மாஸ்கை கையகப்படுத்துங்க. அவங்க 13 வருஷம் முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஊர் மக்கள். நீயா பண்ண? அறநிலைத்துறை பண்ணிச்சா? அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேகர் பாபு பேச்சு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு, வர பைத்தியமாக ஆகிடுது. என்னைய போய் 7 நாட்டாஞ்சனிங்கிறான். ஆமான்றேன். சனிக்கு என்ன தெரியுமா குணம்? இதெல்லாம் சொல்லியிருக்கேன். வரவு செலவு கரெக்டாக, அதாவது பாவ புண்ணியங்களை கரெக்டாக கணக்கு போட்டு தீர்ப்பு கொடுப்பான் சனி. நீ உனக்கு 26 மே மாதம் இந்த அயோக்கியத்துறைக்கு, அறநிலைத்துறைக்கு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், தயவு பண்ணி நீங்கள் தலையிடாதீங்க. எந்த விதத்திலும் நீங்கள் தலையிட ரைட் இல்லை. நீங்கள் என்ன இப்போ திடீர்னு இந்த காசிநாதன் சொன்னால் உள்ளே வந்து நுழைவீங்களா? இது நாள் வரை யார் பார்த்தது? ஊர் மக்கள். இன்றைக்கி ஊர் மக்கள் எல்லோரும் இருக்காங்க. நான் ஒன்றும் தனியாக வந்து நிற்கலைங்க. ஆகவே இந்த அறநிலைத்துறை
இந்துக்களை சுரண்டுவதற்கு துன்பப்படுத்த. அறநிலைத்துறையில் ஒரு கோயில் போனால் என்ன ஆகும்? ஏன் போகக்கூடாதுங்கிறேன். இப்போ பாருங்கள், ஆமாம், இவர் யார்? சிவகுமார் சன் ஆஃப் கண்ணையா. அவர் தான் இப்போ இதுவாக வந்திருக்காரு. இந்த 2 பேர் சேர்ந்து இப்போ நான் இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். நீங்கள் உள்ளே நுழையும் போதே ஒருத்தர் இருந்து எல்லார்ட்டையும் ஒரு பக்கமாக வான்னு சொல்லிவிட்டு 50 ரூபா வாங்கினான். இது என்னப்பா காசு? உள்ளுக்குள்ளே நுழையும் போதே ரசீதே இல்லாமல் வாங்கினா. நுழைவு கட்டணமா? அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே சாமி பார்க்குறதுக்கு என்ன கட்டணம்? தரிசன கட்டணம். அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணணும்னா அர்ச்சனை சீட்டு. அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணணும்னா 2500 ரூபா. ஒரு ஹிந்து, நான் கேட்குறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்தவர்கள் பணமாக கட்டுறான் கிடையாது. அது இந்த அரசாங்கத்தோட தீய என்ன தெரியுமா? இந்த அவுரங்கசீப் சர்க்காரோடது ஹிந்துக்களை மத நம்பிக்கை விட்டு அவனை ஓடிப்போ வைக்கணும். ஹிந்துக்கள் கோவிலுக்கு வரக்கூடாது, அது தடுக்கணும். அதுக்காக அவங்களுக்கு போடுற ஜிசியா வரி இது. நுழைவு கட்டணம், தரிசன கட்டணம், அர்ச்சனை கட்டணம், அபிஷேக கட்டணம். இவன் பூரா அறநிலைத்துறை அதிகாரிகள் கொள்ளையடிக்கிறதுக்கா? நான் சொல்லலை. அந்த 2021 சுவமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்டில் ஜட்ஜஸ் மகாதேவனும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு அவங்க 2 பேரும் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஆல் தி ஜேசிஸ் ஆர் இன் டிரிலெக்ஷன் ஆஃப் டியூட்டி. ஏன்னா செக்ஷன் 77, 78, 79 படி கோவில் சொத்துக்களை பராதீனப்படாமல் பாதுகாக்க அதிகாரம் வழங்கப்பட்ட பிறகும் நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க? ஹெச்ஆர்என்சி ஆக்ட் செக்ஷன் 77, 78, 79 இந்த ஜேசிஸுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்த பிறகும் கோவில் சொத்துக்கள் பராதீனப்படுத்தப்பட்டு இருக்கிறதுன்னா ஆல் தி ஜேசிஸ் ஆர் அண்டர் டிரிலெக்ஷன் ஆஃப் டியூட்டின்னு. ஆக ஒரு டிபார்ட்மெண்ட்டை நிர்வகிக்கிறதுக்கு துப்பு கட்ட ஹிந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத கூட்டம். ஏன்னா முருகன் மாநாடு மதுரையில் நடத்தும் பொழுது முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு அதில் ஹிந்து மதத்தை மலேரியா டெங்கு கொசு மாதிரியாக அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து விரோதி துரோகி உதயநிதி ஸ்டாலினை கூட்டின்னு நீங்கள் நிறைவு உரையாற்ற சொல்கிறீங்க. அந்த ஆள் அங்கே என்ன சொன்னா? இது ஆன்மீக மாநாடு இல்லை. இன்னும் எதுக்கு கோவில் பணத்தில் நடத்துகிறீங்க? எவ்வளவு தூரம் ஹிந்துக்களை கொடுமை பண்ணுறது, ஹிந்துக்களோட சொத்துக்களை கொள்ளையடிக்கிறது, கோவில் பணத்தை திருடுறது. நீங்கள் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு தானே நடத்துனீங்க. ஆனால் அவங்க அதுக்கு ஹிந்து விரோதி உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் யார்? அவர் சொல்கிறார், இப்போ ரீசெண்டாக கூட சொல்லியிருக்கார், ஐ எம் அ ப்ரவுட் கிறிஸ்டியன். லெட் இட் பி. கெனாட் ஐ பி எ ப்ரவுட் ஹிந்துங்கிறேன் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அவர் சொன்னார், நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இந்து விரோதி சேகர் பாபு என்ன சொல்லிட்டு அல்லேலுயா. எவ்வளோ தீய சக்திகள், கிருமிகள் சார் இவங்க, ஹிந்து விரோத கிருமிகள். மலேரியா டெங்கு கொரோனா போல இந்த புதிய வெர்ஷன் ஆஃப் கொரோனாவே இந்த அறநிலைத்துறை தாங்கிறேன் நான். நீங்கள் இந்த கோவிலை நீங்கள் தலையிடுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஹிந்துக்கள் பூரா கால வரையற்ற உண்ணாவிரதம் இருக்க வேண்டியிருக்கும் நான் எச்சரிக்கை விரும்புகிறேன். ஏன்னா அறநிலைத்துறை பட்டியலில் இந்த கோவில் இல்லை. ஐ எம் ரீடிங் ஃப்ரம் தேர் ரெக்கார்டு. அதனால் அந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ நீங்கள் நுழையிறது தீய நோக்கத்தோடு. என்ன நோக்கம்? அந்த 1900 கோவில் எய்தர் டோட்டலி டைலாபிட்டேட்டட் ஆர் பார்ஷியல், அது அழிச்ச மாதிரி இந்த ஐயனார் கோயிலை அழிக்கிறதுக்கு இந்த அறநிலைத்துறை திட்டமிடுகிறது, சதியிடுகிறது. கோவிலை அழிக்கிறதுக்காக திட்டம் போடுது. அதனால தான் உங்கள் பட்டியலில் இல்லாத கோவிலை நீங்கள் இன்றைக்கி இங்கே இது பண்ணுறீங்க. கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு கணக்கை காட்டிவிட்டு கோயிலுக்கு. நீ யார் கணக்கு கேட்க? ஹூ ஆர் யூ? கோவிலில் கிராமத்தில் ஐயனார் கோவில் இருந்தால் நீ நாட்டாமையா? தைரியம் இருந்தால் இந்த அறநிலைத்துறை ஒரு சர்ச்சை கையகப்படுத்திட்டு இந்த மாதிரி பேசு, ஒரு மாஸ்கை கையப்படுத்திட்டு பேசு. ஹிந்து விரோத தீய சக்திகளை அவுரங்கசீப்பின் அடுத்த அவதாரமே இந்து கோவில்களை கையகப்படுத்துறதை அனுமதிக்க முடியாது. அதனால தான் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி 26 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரும், அறநிலைத்துறை எடுக்கப்படும். நான் உங்களுக்கு உதாரணமே சொல்லிட்டேன்.
அங்கே கிருஷ்ணன் கோவிலில் இருக்கிற வயக்காட்டு ஆஞ்சநேயர் கோயில் நீங்கள் 15 வருஷம் நில் டெபாசிட், 3 வருஷத்தில் பரம்பரை தர்மகர்த்தா 3 கோடி 30 லட்சம், 3 கோடி 10 லட்சம். அதனால் ஹிந்து மதத்தை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு, கோவில்களை அழிப்பதற்காக இருக்கின்ற இந்த அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட், யூ ஹேவ் நோ பிஸ்னஸ் ஹியர். இதை தொடக்கூடாது, இங்கே நுழையக்கூடாது.